Hi friend, welcome to 3Tech YouTube channel. Guys, இன்னைக்கான வீடியோல நம்ம 5.1 amplifier assembling வீடியோல பார்ட் 3 தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபைனல் பார்ட். பார்ட் 2ல வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் IC போர்டுக்குலாம் வயர் கனெக்ஷன் பண்ணிட்டு டேக் அடிக்காம அப்படியே வச்சிருந்திருப்போம். இந்த வீடியோல நம்ம அதில இருந்து தொடரலாம். ஓகே, இதுவரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண எல்லா வயருக்குமே டேக் அடிச்சு விட்டுறலாம். நெக்ஸ்ட் 5.1 புரலாஜிக் போர்டு எடுத்துக்கலாம். இந்த போர்டுல இந்த இடத்துல பேஸ் ட்ரிபிளுக்காக ஒரு 3 பட்டன் இருக்கும். அதே மாதிரி போர்டுக்கு மேல பேஸ் ட்ரிபிள்னு கனெக்ஷன் இருக்கும். அதுக்கும் இந்த ரெண்டு வால்யூம் கண்ட்ரோலுக்கும் நம்ம வந்து ஒயர் கனெக்ட் பண்ணோம். அதுக்காக இந்த மாரி எதனா ஒரு கலரில் 3 ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம பேஸோட சால்டரிங் பாயிண்டில் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இந்த கனெக்ஷனில் ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்டு, அடுத்தது தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஒயர் கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஒயரில் நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே போல் கீழே இருக்கிற பேஸோட சால்டரிங் பாயிண்ட்லேயும் 3 ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே கலரில். அண்டு அதே பொசிஷன் டைரெக்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கிரே, ரெண்டாவது ஒயிட்டு, மூணாவது பிளாக்கை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதே கனெக்ஷன் வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலுடைய சால்டரிங் பாயிண்டில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இதில் ஃபஸ்ட்டு கிரே, ரெண்டாவது ஒயிட்டு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுப்புற கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் தான் நமக்கு மெயின். அந்தாண்ட இந்தாண்ட மாறி போனால் பரவாயில்ல, அது வந்து நம்ம வந்து மாற்றி கூட சால்டரிங் பண்ணிக்கலாம். அந்தாண்ட மாறிச்சுன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து ரிவர்ஸில் தான் ஒர்க் ஆகும் ஒஞ்சி, ஆனால் கனெக்ஷனில் எந்த கோளாறும் வராது. அந்தாண்ட ஒயரை நம்ம மாற்றி சால்டரிங் பண்ணோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகிடும். இப்போ பேஸ் வால்யூமை எப்படி கனெக்ட் பண்ணோமோ அதே போல் ட்ரிபிள் வால்யூமும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து 3 ஒயர் எடுத்துருக்கிறேன். இதில் நடுப்புற கிரே வச்சுருக்கிறேன், மீதி 2 பக்கத்தில் ஒயிட் வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டில் நம்ம ஒயிட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன், ரெண்டாவது கிரேவை கனெக்ட் பண்ணிச்சுக்கிறேன், மூணாவது ஒயிட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் ட்ரிபிளோட மறு சைடும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒயிட்டு, ரெண்டாவது கிரே, மூணாவது ஒயிட்டு. இதை கனெக்ஷன் பண்ணி முடித்த பிறகு இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரிபிளோட வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணி வச்சிடுறேன். இதுலேயும் நம்ம பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணோமோ அதே போல் தான் கனெக்ட் பண்ணோம். ஓகே, இந்த பேஸ் ட்ரிபிள் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணுறது சிம்பிள் தான். இதில் யாருக்காவது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான தனி வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்குங்க. ரைட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ஒயரையும் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு வந்து கேபிள் டை அடிச்சு விட்டுறலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்த 3-வே புஷ் பட்டனுக்கு வந்துடலாம். இந்த 3 சுவிட்சு, அதாவது 3 பட்டன் இருக்குல்ல, இதில் உள்ள நடுப்புற பின்னில் மட்டும் நம்ம ஒயரை கனெக்ஷன் பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற புஷ் பட்டனில் நடுப்புற இருக்கிற பின்னில் ரைட் சைடில் வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிடுறேன். அதே ஒயரை நடுப்புற சீவிட்டு ரெண்டாவதாக இருக்கிற புஷ் பட்டனில் நடுப்புற இருக்கிற பின்னில் ரைட் சைடில் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிடுறேன். அதே போல் மூணாவதாக இருக்கிற புஷ் பட்டனில் ரைட் சைடில் ஒரு பின்னை கனெக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் அதே ஒயரை 18 பின் சுவிட்சில் ஃபஸ்ட்டு இருக்கிற பின்னில் ரைட் சைடில் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த புஷ் பட்டனில் உள்ள பின்னெல்லாம் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுறோங்கன்னா ஒரு லைனாக ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்ட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம். அதாவது இந்த சின்ன பட்டனில் ஒரு பட்டனுக்கு 2 வருஷம் இருக்கும், மொத்தம் 6 பின் இருக்கும். அதே பெரிய பட்டனில் 9 வருஷம் இருக்கும், மொத்தம் 18 பின் இருக்கும். இப்படி கவுண்ட் பண்ணோங்கன்னா நமக்கு கொஞ்சம் தெளிவாக ஈஸியாக புரியும். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு பாருங்கள். ரைட்டு, இப்போ அடுத்தது இதே போல் ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம ரைட் சைடில் கனெக்ட் பண்ணோங்கன்னா நடுப்புற, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற பின்ன எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணோம் ஒன்றா. இப்போ ஃபஸ்ட்டு பட்டனில் நடுப்புற இருக்கிற வரிசையில் லெஃப்ட் சைடு கனெக்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது பட்டனில் நடுப்புற இருக்கிற வரிசையில் லெஃப்ட் சைடு, அதேமாரி மூணாவது பட்டனில் நடுப்புற லெஃப்ட் சைடு. கடைசியாக வந்து இந்த 18 பின் சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணோம். இதுக்கு இந்த ஒயர் எட்டில், அதனால் இந்த ஒயரை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு வேறு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த 18 பின் சுவிட்சில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற வரிசையில் லெஃப்ட் சைடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது எதனா ஒரு கலரில் 2 ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை இந்த 18 பின் சுவிட்சில் ரெண்டாவது வரிசையில் லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒயரில் இந்த கலரு மாறி இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இந்த ஒயரை அந்த சுவிட்சுக்கு கீழ் வழியாக கொண்டு வந்துட்டு இந்த புரலாஜிக் போர்டோட இன்புட்டில் வந்து நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். அதாவது ஆடியோ இன்புட் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் கனெக்ஷன் பண்ணி விட்டுறலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூ அண்டு வயலட் கலரில் கொஞ்சோண்டு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலர் ஒயர் வந்து நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதே கலரில் ஒயர் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிட்டு இந்த போர்டில் FL FR அப்படின்ட்டு இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் ரைட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு அப்படின்ட்டு இருக்கும். அந்த சால்ட்ரிங் மைனில் நம்ம ஒரு ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணி விட்டுறலாம். கிரவுண்டு தேவை கிடையாது. ஓகே, இப்போ ஃப்ரெண்டுக்கான அவுட்புட் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் 47K. அந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 பின்னில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ எந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள். இது கனெக்ட் பண்ணியிருந்த வந்து வீடியோ எடுக்க முடியல, சாரி. இந்த புரலாஜிக் போர்ட்லேருந்து ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய இன்புட் பின்னில் வந்து கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 18 பின் சுவிட்சில் 4வது வரிசையில் ஒயர் கனெக்ட் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு வரிசையில் இந்த 3 சுவிட்சில் உள்ள ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். 2வது வரிசையில் இந்த ஆடியோ இன்புட்டு வெள்ளை கிரே கலர் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். 3வது வரிசையை விட்டுருணும். 4வது வரிசையில் வந்து நம்ம 2 ஒயர் கனெக்ட் பண்ணோம். அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த புரலாஜிக் போர்டில் உள்ள சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டில் வந்து சால்ட்ரு பண்ணிடணும். அதுக்காக பச்சை மஞ்சள் கலர் ஒயர் வந்து சால்ட்ரு பண்ணி வச்சுருக்குறோம் ஆல்ரெடி சரௌண்டிங் செட்டுக்கு. அதுமாரி ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த 18 பின் சுவிட்சில் 4வது வரிசையில் உள்ள லெஃப்ட்டு ரைட்டில் ஒரு ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரை கனெக்ஷன் பண்ணிட்டேன். இது எடுத்துகிட்டு வந்துட்டு புரலாஜிக் போர்டில் உள்ள சரௌண்டிங் லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் சால்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சரௌண்டிங்கோட அவுட்புட்டை வந்து நம்ம டைரெக்டாக இந்த 18 பின் சுவிட்சில் வந்து கொடுத்துட்டோம். அதே வந்து இந்த பேஸ் ட்ரிபிளுடைய அவுட்புட்டை வந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய இன்புட்டில் வந்து கொடுத்துட்டோம். ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து பின் சைடுலலாம் ஆர்சி சர்க்கிட்லேருந்து டிவி டிவிடி அப்புறம் வேறு எதனா நம்ம கனெக்ட் பண்ணும் போது அந்த கனெக்ஷன்லேருந்து நமக்கு வந்து பேஸ் ட்ரிபிள் வந்து ஒர்க் ஆகணும். அதுக்காக நம்ம இதுமாரி பண்ணுறோம். ஓகே, அடுத்து என்ன செய்கிறோன்னா, இந்த சரௌண்டிங் சேனலுடைய வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து இன்புட்லேருந்து 2 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த 18 பின் சுவிட்சில் கொடுக்கணும். அதாவது 1 2 3 4 5வது பின்னில் வந்து லெஃப்ட்டு ரைட்டில் வந்து கொடுக்கணும். அதுக்காக அதே சேம் கலர் பச்சை மஞ்சள் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரை நம்ம சரௌண்டிங் வால்யூம் கண்ட்ரோலுடைய ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது மஞ்சளை கனெக்ட் பண்ணுறதுக்கு நேராக மஞ்சளை கனெக்ட் பண்ணிக்கலாம், பச்சையில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நேராக பச்சையை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரோட மறுபக்கத்தை நம்ம சொன்ன மாதிரி இந்த 18 பின் புஷ் பட்டனில் 5வது பின்னில் லெஃப்ட்டில் பச்சை ஒயரும் ரைட்டில் மஞ்சள் ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ஆர்டராக கொடுத்துருப்பேன். பச்சை இருக்கிற சைடில் வெறும் பச்சலும், மஞ்சள் இருக்கிற சைடில் வெறும் மஞ்சளும் இருக்கிற மாரி சால்ட்ரு பண்ணியிருக்கிறேன். இதே வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட்டான 2 பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பேன். இதுலேயும் மஞ்சளாம் ஒரு சைடும் பச்சைலாம் ஒரே சைடும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்துக்குங்க. அதுலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த புஷ் பட்டனில் கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, சப்வூஃபருக்கான சென்டருக்கான லைனை வந்து பார்க்கணும். அது சுவிட்சிலேருந்து இந்த போர்டுக்கு ஒயர் சால்ட்ரு பண்ணணும். அப்புறம் அந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து இந்த சுவிட்சுக்கு ஒயர் சால்ட்ரு பண்ணணும். அதுக்காக சப்வூஃபருக்கும் சென்டர் சேனலுக்கும் யூஸ் பண்ண ரெட்டு அண்டு ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை இந்த 18 பின் புஷ் பட்டனில் 1 2 3 4 5 6 7வது பின்னில் வந்து நம்ம லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த 2 பின்னில் இந்த 2 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே சென்டர் சேனலுடைய அவுட்புட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரும், சப்வூஃபர் அவுட்புட்டு இங்கே இருக்குது. இதில் ஒரு ரெட் கலர் ஒயரும் கனெக்ட் பண்ணணும். இப்போது இந்த புஷ் பட்டனில் எந்த பக்கம் எந்த ஒயரை வேணால் கனெக்ட் பண்ணலாம். நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து சென்டர் சேனலுக்கான ஒயரு. இந்த ஒயரை லெஃப்ட் சைடில் உள்ள 7வது பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் ரெட் கலர் ஒயரு சப்வூஃபருக்கான ஒயரு. இந்த ஒயரை 7வது பின்னில் உள்ள ரைட் சைடு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேன். எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா அதிகமாக கமாண்டு
ப்ரொலாஜிக் போர்டு டு பின் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு வந்திருந்தது, அதுக்காக சொல்கிறேன். ரைட்டு, இப்போ ஆரஞ்சு கலர் ஒயரை சென்ட்ரு சேனலுடைய அவுட்புட் பின்னில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்தது ரெட் கலர் ஒயரை வந்து சப்வூஃபருக்கான பின்னில் வந்து கனெக்ட் பண்ணோம். சப்வூஃபர் பின் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல அதோட அவுட்புட்டில் ரெட் கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம வந்து ஒயரோட கலரை வந்து மாற்றிடக்கூடாது. மாற்றிட்டோங்கன்னா நமக்கு அங்கே அவுட்புட்டில் மாறிடும். ரைட்டு, இப்போ இந்த சுவிட்சிலேருந்து இந்த போர்டுக்கு ஒயர் கனெக்ஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கும் 18 பின் புஷ் பட்டனுக்கும் ஒயர் கனெக்ஷன் பண்ணணும். இந்த சுவிட்சில் எத்தனாவது பின்னுனா 8வது பின்னில் லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணணும். வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரு சேனலோட வால்யூம் கண்ட்ரோல், இதை கொண்டு வந்து 18 பின்னில் கொடுக்கணும். அதே போல் சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலில் கொண்டு வந்து 18 பின்னில் வந்து கொடுக்கணும். இதுக்காக மறுபடியும் ரெட் அண்டு ஆரஞ்சு கலரில் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை சப்வூஃபருடைய இன்புட்டில் வந்து ஃபஸ்ட்டு பின்னில் எந்த இடத்துல ஆல்ரெடி கொடுத்துருப்போம் ஒரு ஒயரு, அதுக்கு நேராகவே ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அந்தாண்ட பின்னில் கொடுக்க வேணாம், எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருக்குறேன். அதனால் ஃப்ரண்ட்லேயே அவுட்புட் எடுத்துக்கலாம். அதே போல் சப்வூஃபர் அவுட்புட்டில் ரெட் கலர் ஒயரை ஃப்ரண்ட்லேயே கொடுத்துக்கிறேன் வால்யூம் கண்ட்ரோலுடைய இன்புட் பின்னில். இப்போ இந்த ஒயரோட மறுபக்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு 18 பின் புஷ் பட்டனில் 8வது பின்னில் லெஃப்ட்டில் வந்து ஆரஞ்சு கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே ரைட்டில் வந்து ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். புஷ் பட்டனில் நம்ம இந்த ஒயரை கனெக்ட் பண்ணும் போது ஆல்ரெடி ரெட் கலர் ஒயர் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு இந்தாண்ட பின்னில் ரெட் கலர் ஒயரை கொடுக்கணும். அதே போல் ஆரஞ்சு கலர் ஒயரை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம், அதுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ரீவன் பண்ணுற பாருங்கள். 7th பின்னோட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ப்ரொலாஜிக் போர்டில் இன்புட் பண்ணிடுறோம். அதே போல் சப்வூஃபர் அண்டு சென்ட்ரு சேனல் இதோட பின்னில் உள்ள இன்புட் பின்னில் 2 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்து 18 பின் சுவிட்சில் உள்ள 8வது பின்னில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொலாஜிக் போர்டில் கெய்னர் செக்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 அவுட்புட் இருக்கும். இன்னு அவுட்டு, அதே போல் இன்னு அவுட்டுன்னு சொல்லிட்டு 4 சேனலுக்கான கெய்னர் செக்ஷன் இருக்கும். இதில் எதை கனெக்ட் பண்ணணுன்னா, இந்த கேபினெட்டோட பேக் சைடில் ஆர்சி சாக்கெட் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதில் இந்த டாப்பில் உள்ள இந்த 6 சேனலை மட்டும் அதில் வந்து கெய்னர் பண்ணணும். கீழே உள்ள 6 வந்து நம்ம சின்ன புஷ் பட்டன் இருந்ததில்ல, 3-வே புஷ் பட்டன், அதில் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆர்சி சாக்கெட்டில் உள்ள கிரவுண்டெல்லாம் ஒன்றா இணைக்கணும். இந்த மேலே உள்ள ஆர்சி சாக்கெட்டில் உள்ளே இருக்க பாருங்கள், இந்த 3 பின்னு உள்ளே அடங்கின மாரி இருக்கும். இந்த 3 பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு தான். அதே போல் கீழே இருக்கிற ஆர்சி சாக்கெட்டில் உள்ளே இருக்கிற இந்த 3 பின்னும் கிரவுண்டு. அதே போல் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற இந்த எல்லா பின்னுமே வந்து ஒரு சேனலுக்கான கனெக்ஷன் லைனு. ரைட்டு, இதுக்காக ஒரு ஒயரை சீவிட்டு அதில் லைட்டாக லெட்டு வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இருக்கிற கிரவுண்டை எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சொன்ன 6 கிரவுண்டையும் ஒன்றா ஒரே லைனாக கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு பிளாக் கலரில் ஒயர் எடுத்துக்கலாம். நாம் பண்ண இந்த கனெக்ஷனில் இந்த ஒயரை ஒரு பக்கத்தில் சால்ட்ரு பண்ணிட்டு வந்து இந்த ஐசி போர்டில் கிரவுண்டு எதனா ஒரு கிரவுண்டில் சால்ட்ரு பண்ணி விட்டுறலாம். இந்த கிரவுண்டை நம்ம எடுக்கணும், எடுக்கலைன்னா ஹம்மிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்தது இந்தமாரி பெல்ட் ஒயர் எடுத்துக்கலாம், அதாவது ரிப்பன் ஒயரு. இதில் வந்து ஒரு 6 ஒயரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 6 ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த சேனலுக்கு எந்தெந்த கலர் யூஸ் பண்ணமோ அந்தந்த கலரை தான் நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரெட்டையும் ஆரஞ்சையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டையும் ஆரஞ்சு நம்ம கனெக்ட் பண்ணும்போது கலரை மாற்றி பண்ணக்கூடாது. அதாவது சப்வூஃபருக்கு ரெட் கலரும் சென்ட்ரு சேனலுக்கு ஆரஞ்சு கலரும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் கேபினெட்டுக்கு பின்னாடி ஆர்சி சாக்கெட்டில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சேனல் வருது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபடி பார்த்துக்கிட்டு நம்ம ஒயரை சால்ட்ரு பண்ணலாம். இந்த கேபினெட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர், அதாவது சென்டர் சேனல் இருக்குது, அதுக்கு ஆரஞ்சு கலர் ஒயரை லீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சப்வூஃபர் லைன் இருக்குது,
அதுக்காக சிவப்பு கலர் ஒயரை வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்தது சரௌண்டிங் லெஃப்ட் ரைட் இருக்குது, அதுக்காக சரௌண்டிங்க்காக மஞ்சள் அண்டு பச்சை கலர் ஒயரை வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அப்புறம் கடைசியாக ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக ப்ளூ அண்டு வயலட்டு ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ஒயரையும் சால்ட்ரிங் பண்ணிட்டோம். சால்ட்ரிங் பண்ணி முடித்த பிறகு இந்த ஒயரோட மறுபக்கத்தை நம்ம நேராக 5.1 புரலாஜிக் போர்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். இந்த ஒயரில் ப்ளூ கலரு அண்டு வயலட் கலர் ஒயரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ஒயரையும் இந்த புரலாஜிக் போர்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து நீட்டாக விட்டுருக்கேன். இது எதுக்குன்னா, இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து நேராக 18 பின் சுவிட்சில் வந்து கொடுத்துடணும். மீதி இருக்கிற இந்த 4 சேனலில் வந்து நம்ம புரலாஜிக் போர்டில் கெய்னர் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த போர்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட் இருக்கும். அதாவது இது இன்னு இது அவுட்டு, அதே போல் இது இன்னு இது அவுட்டு, அடுத்தது இந்த பக்கம் அதே போல் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இன்னு இருக்கும், அடுத்தது ஒரு அவுட்டு இருக்கும், அடுத்தது ஒரு இன்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அவுட்டு இருக்கும். இதை நம்ம எதில் இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அவுட்லேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்த 4 சேனலில் வந்து நம்ம இப்போ இன்புட்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் ஒயரை வந்து நான் இன்புட் பண்ணிக்கிறேன். இதில் எந்த சேனலில் எந்த இடத்துல வேணால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எதில் கொடுக்குறோமோ அதுக்கு பக்கத்துலேருந்து எடுத்துக்கணும். ரைட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்புட்டில் நான் ரெட் கலர் ஒயரையும் ஆரஞ்சு கலர் ஒயரையும் கொடுத்துருக்குறேன். அடுத்தது மஞ்சள் கலர் ஒயரையும் பச்சை கலர் ஒயரையும் ரெண்டாவதாக இருக்கிற இன்புட்டில் வந்து கொடுக்குறேன். அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட்டு, அந்த பக்கம் ஒரு சேனலு இந்த பக்கம் ஒரு சேனலு, அதே போல் 2 இது இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட்டு அந்தமாரி. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த 6 இன்புட்டில் 4 இன்புட்டை இதில் கொடுத்துட்டோம். மீதி 2 இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் ரைட்டை மட்டும் நம்ம வந்து கெயின் பண்ண வேணாம். அது வந்து டைரெக்டாக இந்த 18 பின் சுவிட்சில் 3வது வரிசையில் இருக்கிற ரைட் சைட் பின்னில் கொடுத்துட்றேன். அதாவது கிரே கலரை, அடுத்தது ப்ளூ கலரை அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் 3வது வரிசையில் லெஃப்ட் சைடு பின்னில் வந்து கொடுத்துட்றேன். ரைட்டு, அடுத்தது நம்ம கெய்னர் செக்ஷனில் இன்புட்டு கொடுத்தோங்களா, அதில் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுக்காக அதே சேம் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரை புரலாஜிக் போர்டுடைய கெய்னர் செக்ஷனுக்குள்ளே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் இன்புட்டு கொடுத்தவங்களா அதுக்கு பக்கத்தில் ரெட் கலர் ஒயர்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அவுட்புட்டுக்காக. அதே போல் ஆரஞ்சு கலர் இன்புட்டுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு கலர் ஒயரை சால்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சள் கலர் ஒயர் இன்புட் பண்ணவங்கள அதுக்கு பக்கத்தில் மஞ்சள் கலர் ஒயரை அவுட்புட்டில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்தமாரி அவுட்புட் எடுக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயர் கலரை மாற்றிடக்கூடாது. மாற்றிட்டாங்கன்னா நமக்கு வந்து சேனல் மாறி மாறி வேலை செய்யும். ரைட்டு, இப்போ எல்லோ கலரை கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு அடுத்தது க்ரீன் கலர் ஒயரை அவுட்புட் பாயிண்டில் சால்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லா பாயிண்ட்டையும் வந்து சால்ட்ரு பண்ணி அவுட்புட் எடுத்துட்டோம். இந்த ஒயரை வந்து நம்ம என்ன எதில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 பின் புஷ் பட்டனில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சரௌண்டிங் லெஃப்ட் ரைட் வந்து கொடுக்கலாம். இதில் 6வது பின் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாகவே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வெறும் மஞ்சள் கலர் ஒயராக சால்ட்ரு பண்ணியிருப்போம். அதே போல் அதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஒயர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பின்னு வந்து எம்டியாக இருக்கும். அந்த பின்னில் சால்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் கலர் ஒயரை 6வது பின்னில் மஞ்சள் கலர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிற சைடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் பச்சை கலரை 6வது பின்னில் பச்சை கலர்லாம் ஒயர் சால்ட்ரு பண்ணியிருக்கிற இடத்துக்கு நேராக சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த 18 பின் சுவிட்சில் கடைசியாக இருக்கிற 2 பின்னு மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அதில் சிகப்புலாம் கனெக்ட் பண்ணுற இடத்துல சிகப்பு ஒயரையும் ஆரஞ்சு கலர் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிற இடத்துல ஆரஞ்சு கலர் ஒயரையும் சால்ட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 பின் புஷ் பட்டனுடைய ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஆர்சி சாக்கெட்லேருந்து நேராக ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு புரலாஜிக் போர்டில் 4 சேனலில் கொடுத்து கெய்னர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து 18 பின் புஷ் பட்டனில் கொடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட் சேனலோட லெஃப்ட் ரைட்டு மட்டும் டேரெக்டாக 18 பின் புஷ் பட்டனில் கொடுத்துருக்குறோம். ஏன்னா கெய்னர் செக்ஷனில் நமக்கு 4 சேனலில் தான் கெயின் பண்ண முடியும். அதனால் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு டேரெக்டாகவே உள்ளே கொடுத்துட்றோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அடுத்தது என்ன செய்கிறோன்னா இந்தமாரி எதனா ஒரு 4 கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இதில் ஒயிட் அண்டு கிரே, அப்புறம் பிளாக் அண்டு ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஒயர் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதனால் இது எடுத்துக்கிட்டேன். ரைட்டு, இந்த ஒயரை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ஆர்சி சாக்கெட்டில், அதாவது கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பின்னு இருக்கும். அதில்
2 சேனலுக்கான அவுட்புட் எடுத்துக்கிறோம். இதில் சிடி டிவின்னு இருக்குல்ல, அதுலேருந்து 2 அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த 3-வே புஷ் பட்டனில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு சுவிட்ச்லையும் 2வது இருக்கிற சுவிட்ச்லையும் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். 3வது சுவிட்சில் வந்து நம்ம யூஎஸ்பி போர்டு வந்து கனெக்ட் பண்ணோம். ஏன்னா கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் யூஎஸ்பி அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இந்த சிடி டிவின்னு போட்டிருக்கோம். அதனால் நம்ம இந்த 2 மட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஆல்ரெடி எடுத்த ஒயரை வந்து இந்த 4 கம்பி இருக்கும், 4 கம்பியில் மட்டும் நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம் வரிசலாக 1 பை 1. இதில் சால்ட்ரு பண்ணுறது வந்து டிவியோட லெஃப்ட்டு அண்டு ரைட்டு வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறோம். அடுத்தது சிடியோட லெஃப்ட்டு ஆர் ரைட்டு வந்து சால்ட்ரு பண்ணுறோம். இதுக்காக பிளாக்கு அண்டு ரெட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா இதே கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போது 4 கம்பியை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு கிரவுண்டு தேவை கிடையாது, நம்ம ஆல்ரெடி கிரவுண்டு எடுத்துட்டோம். அதனால இந்த 4 ஒயரை கொண்டு போய் 3-வே புஷ் பட்டனில் கனெக்ட் பண்ணணும். இந்த 3-வே புஷ் பட்டனில் ஃபஸ்ட்டு டிவியோட அவுட்புட்டை டிவியோட சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதில் டிவிக்கு அவுட்புட் வந்து ஒயிட் அண்டு கிரே எடுத்தோம். இது வந்து அந்த சுவிட்சோட 3வது பின்னில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து சிடியோட அவுட்புட் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌனு. இதை வந்து சிடியோட சுவிட்சில் சால்ட்ரு பண்ணிக்கிறேன் 3வது பின்னில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இந்த 3 சுவிட்சிலுமே நமக்கு சென்ட்ரு பின்னும் இந்த லாஸ்ட்டு பின்னும் தான் ஒயர் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பின்னை வந்து சும்மாவே விட்டுருணும் எல்லாத்துலேயுமே. இப்போ இந்த எல்லா ஒயரையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதுலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம 3-வே புஷ் பட்டனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த சுவிட்சுக்கும் இந்த யூஎஸ்பி போர்டுக்கும் கனெக்ட் பண்ணணும். அதுக்காக 2 ஒயர் எடுத்துக்கிறேன், ப்ரௌன் கலர்லேயே எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை யூஎஸ்பி போர்டோட அவுட்புட் பின்னு, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு 2 பின்னு வந்து நம்ம சால்ட்ரு பண்ண போகிறோம். நடுப்புற கிரவுண்டு வந்து தேவை கிடையாது. கிரவுண்டு வந்து ஹம்மிங் வந்துச்சுன்னா கிரவுண்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்தாண்ட சைடில் ஒரு பின்னில் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்தாண்ட சைடில் ஒரு பின்னில் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நடுப்புற கிரவுண்டு இருக்கும். கிரவுண்டு வந்து இப்போதைக்கு எடுக்க வேணாம், கிரவுண்டு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சுவிட்சில் 3வது பின்னு வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். அதாவது எஃப்எம்மு யூஎஸ்பி போர்டுன்னு போட்டிருந்தா அந்த சுவிட்சில் 3வது பின்னில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வரைக்கும் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற எல்லா போர்டுக்கும் பவர் சப்ளை கொடுத்துட்டோங்கன்னா வேலை வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். பவர் சப்ளையில் இதுக்கு டூவல் பவர் சப்ளை வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து லாஜிக் போர்டுக்கு டூவல் பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்கோசரம் மற்ற போர்டு எல்லாத்துக்குமே சிங்கிள் பவர் சப்ளை தான். அதுக்காக 2200 MFT 35 வால்ட்டில் 2 கெப்பாசிட்டர் எடுத்துருக்கிறேன். இதே டயோடில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் 3 ஆம்ப்பு டயோடு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே 6 ஆம்ப்பு டயோடு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட இதுதான் இருந்துச்சு, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்தமாரி ஒரு டூவல் பவர் சப்ளை வந்து சும்மா டெம்பரரியாக ரெடி பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் காமிச்சா ரொம்பவே லெங்க்த்தாக போகும். அடுத்தது 12012 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துருக்கிறேன். இது கூட நாம் ரெடி பண்ண டூவல் பவர் சப்ளை அந்த செக்ஷன் எடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த 3 ஆம்ப்பு டிரான்ஸ்ஃபார்மர் சுத்தமாகவே செட் ஆகாது. ஒருவேளை 3 ஆம்ப்பு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்தில் காமிச்ச மாதிரி 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் இந்தமாரி 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த 3 போர்டு வந்து சுத்தமாக ட்ரைவ் பண்ணாது, அதுக்கே திணறும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஒரு வேளை ஓகே தான், ஆனால் நான் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. சரி, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5 ஆம்பியருக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ரைட்டு, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இந்தமாரி அலைன்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய அவுட்புட்டில் 3 லீடு வரும். அதாவது 12-0-12 அப்படின்ட்டு 3 டேப்பிங் வரும். இதில் 0 வந்து மஞ்சள் கலரு. இந்த மஞ்சள் கலர் ஒயரை இந்த 2 கெப்பாசிட்டரு ஒன்றா இணைச்ச இடத்துல வந்து இணைச்சிக்கலாம். அப்புறம் இந்த மற்ற 2 டேப்பிங்கையும் இந்த 2 டயோடு வந்து ஒன்றா இணைஞ்சிருக்கும். இந்த இடத்துல இந்த ஒயரை சால்ட்ரு பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு டேப்பிங்கை இந்த 2 டயோடு ஒன்றா கனெக்ட் பண்ணுற இடத்துல இந்த டேப்பிங்கை வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு 2 ஒயர் எடுத்துக்கலாம். நான் வந்து சிகப்பு
ப்ரௌனு பிளாக்கு அப்படின்ட்டு 2 ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த 2 ஒயரை கெப்பாசிட்டருடைய ப்ளஸ் பகுதி ஒன்று இருக்கும், அதாவது 2 கெப்பாசிட்டரில் இந்த கடைசியில் ப்ளஸ் இருக்கும், கெப்பாசிட்டருடைய ப்ளஸ்ஸு, அதில் ஒரு ஒயரும், அப்புறம் சென்டராக இருக்கிற கிரவுண்டில் வந்து, அதாவது அந்த 2 கெப்பாசிட்டரும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் வந்து கிரவுண்டு. அதுலேருந்து நம்ம பிளாக் ஒயரை சால்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு போன இந்த ப்ரௌன் கலர் ஒயரை வந்து நம்ம ஆல்ரெடி அந்த போர்டில் வந்து ஜாயிண்ட் அடிச்சிருப்போம் எல்லா போர்டுக்கும். அந்த இடத்துல இந்த சிகப்பு ஒயரை கொடுத்துடலாம். பிளாக்கும் அதே போல் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம், அந்த இடத்துல இந்த பிளாக் கலர் ஒயரை சால்ட்ரு பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த இடத்துல கொடுத்தா மட்டும் போதும், நமக்கு இங்கே இருக்கிற 3 போர்டுக்கும் பவர் சப்ளை வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகிடும். ஓகே, அடுத்தது ஒரு 3 ஒயர் எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் கலரு, பிளாக் கலரு அண்டு கிரே கலரில் 3 ஒயர் எடுத்துருக்கிறேன். இதில் கிரே கலர் ஒயரை இந்த கெப்பாசிட்டியுடைய மைனஸில் சால்ட்ரு பண்ணிடலாம், அதாவது இந்த பக்கம் மைனஸ் வரும், அதில் சால்ட்ரு பண்ணிடலாம், அது வந்து -12 வோல்ட்டு. பிளாக் கலர் ஒயரை சென்டராக கொடுத்துடலாம், அது வந்து கிரவுண்டு. அதே போல் இந்த ப்ரௌன் கலர் ஒயரை ஆல்ரெடி ஒரு ப்ரௌன் கலர் ஒயரு 12 வோல்ட் அவுட்புட் எடுத்திருப்போம், அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த 3 ஒயரில் கிரே கலர் ஒயர் வந்து -12 வோல்ட்டு, இந்த ப்ரௌன் கலர் வந்து 12 வோல்ட்டு +12 வோல்ட்டு, பிளாக் கலர் வந்து கிரவுண்டு. இப்போ இந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து நம்ம 5.1 டிகோடர் போர்டுக்கு கனெக்ஷன், அதாவது பவர் கனெக்ஷன் கொடுக்குற இடத்துல நம்ம பார்த்துட்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த போர்டிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, -V +V அண்டு ஜின்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை கனெக்ட் பண்ண வேண்டிய இடம். இந்த கனெக்ஷன்லாம் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டோட ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அடுத்தது 7805 அப்படின்ட்டு ரெகுலேட்டர் ஐசி எடுத்துக்கலாம். இது வந்து யூஎஸ்பி போர்டுக்கு பவர் கொடுக்கறதுக்காக. இதோட பின் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, 2வது பின்னு கிரவுண்டு, 3வது பின் வந்து அவுட்புட்டு. அதாவது 3வது பின்னில் நமக்கு 5 வோல்ட் அவுட்புட் வரும், ஃபஸ்ட்டு பின்னில் எவ்வளோ வோல்ட்டு கொடுத்தாலும். எடுத்து இந்த ஐசி என்ன பண்ணுறோன்னா கேபினெட்டில் எதுனா ஒரு இடத்துல ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல இந்த ஐசியை வந்து ஃபிட் பண்ணி விட்டுறலாம். இந்த ரெகுலேட்டர் ஐசியை கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பின்னு வந்து கேபினெட்டில் டச் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்தமாரி பிட்டு ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரோட ப்ரௌன் கலர் ஒயரை 12 வோல்ட்டில் கொடுத்துட்றேன், அதே பிளாக் கலர் ஒயரை கிரவுண்டில் கொடுத்துட்றேன். இந்த ஒயரோட மறுபக்கத்தை அந்த ரெகுலேட்டர் ஐசியில் ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துட்றேன், அதாவது ப்ரௌன் கலர் ஒயரை. 2வது பின்னில் இந்த பிளாக் கலர் ஒயரை கொடுத்துட்றேன், இது வந்து கிரவுண்டு. ஓகே, இப்போ இந்த கெப்பாசிட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஐசி கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த ஐசிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக ப்ரௌன் கலர் ஒயரு, பிளாக் கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த ப்ரௌன் கலர் ஒயரை ஐசியோட 3rd பின்னில் கொடுத்துடலாம். இந்த பிளாக் கலர் ஒயரை ஐசியோட சென்டர் பகுதி, அதாவது ஆல்ரெடி ஒரு பிளாக் ஒயர் கனெக்ட் பண்ணிருக்கோங்கள, அது கூடயே கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ண அந்த ஒயரோட மறுபக்கத்தை யூஎஸ்பி போர்டோட பவர் சப்ளை கனெக்ட் பண்ணக்கூடிய சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி பண்ணிருக்கேன்னு பாருங்கள். சைடில் 5 போட்டிருக்குல, அதில் ப்ரௌன் கலர் ஒயரை கொடுத்துட்டேன், ஜிஎன்டியில் பிளாக் கலர் ஒயரை கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எல்இடி, ஒரு ரெசிஸ்டர், ஒரு ஒயரு 3த்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எல்இடியோட ப்ளஸ் லெக்கில் கட் பண்ணிவிட்டு 1K ரெசிஸ்ட்ரு, அப்புறம் அந்த ரெசிஸ்டரோட ஒரு பக்கத்தில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எல்இடியை நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் இந்த எல்இடியோட இன்னொரு லெக்கை பாடியை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு அந்த பாடியோட எர்த் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது ஏசி கேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏசி கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்டில் கொடுத்துருக்கிற புஷ் வழியாக உள்ளே கொடுத்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் ஒன்று போட்டிருக்கேன் லைட்டாக, அதாவது இந்த ஒயர் வெளில வராது மாரி. அடுத்தது இந்த ஒயரோட மறுபக்கத்தில் 2 ஒயர் இருக்கும். அதில் ஒரு ஒயரை டிரான்ஸ்ஃபார்மருடைய இன்புட் டேப்பிங்கில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே இன்னொரு ஒயரை பார்த்திங்கன்னா நேராக சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோட அடிப்பின்னில் சால்ட்ரு பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மருடைய இன்புட்டிங்கில் இன்னொரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரில் ஒரு பிட்டு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நேராக சுவிட்சில் எடுத்துகிட்டு வந்துட்டு சுவிட்சோட மேப்பினில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்துங்க எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து இந்த ஏசிக்கு மட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப்பு அப்படின்னா ஸ்லீவ் போட்டு கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேன் கனெக்ட் பண்ணிருக்கிறதுக்கு பவர் கொடுக்கணும். அதுக்காக ஐசி போர்டுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்த இடத்துலேருந்து இந்த கூலிங் ஃபேனுக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்குறேன். ஓகே, ஃபைனலாக ஒரு விஷயம் மறந்தாச்சு. இந்த 5.1 டிகோடருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட்டு சிக்னலில் கிரவுண்டு கொடுக்குறதுக்கு மறந்தாச்சு. இந்த கிரவுண்டு வந்து நம்ம ஃபைனலாக கொடுத்துக்கலாம். அதாவது சென்டர் பகுதியில் வந்து கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து நான் வால்யூம் கண்ட்ரோலில் கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா வால்யூம் கண்ட்ரோலில் ஒரு கிரவுண்டு வரும், அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
கைஸ் இப்போ ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் வருது. என்னென்னா ஹம்மிங் வருது. இதில் எதுனா ஒரு கார்ட் ரைடு வந்து இப்போ இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் ஹம்மிங் வருது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தது தான். ஏன்னா எல்லாமே பழைய கம்பனன்ட்ஸுங்கிறதுனால ஹம்மிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதிகமாக. ஓகே, இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் 2 ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதை வச்சு நம்ம லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது மாரி தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இதில் ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது. ஹம்மிங்லாம் வருது. எப்படி ஹம்மிங்கை அரெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த காம்போ எப்படி இருக்குது, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வர வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.